ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கம் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. ஒரு கடாய் வந்து அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்டாக வந்து இந்த காரக்குழம்பு வகைக்கெலாம் வந்து நல்லெண்ணெய் தான் அதிகமாக ஆட் பண்ணணும். ஸோ நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் போல் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு டீஸ்பூன் வந்து மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது நல்லா வந்துட்டு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை ஒரு 2 கொத்து வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். இது வந்து நம்ம பேஸ்ட்டாக வந்து அரைக்க போகிறோம். அதனால் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வறுத்து வந்ததுக்கப்புறம் வந்து பூண்டு ஒரு 10-15 பல் வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி வந்து அளவு போட்டால் போதும். அதே மாதிரி சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணணும். பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணக்கூடாது. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 15-20 பீஸ் வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கிட்டுட்டோம். கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி நம்ம வந்து வதக்கணும் அப்படின்னா டக்குன்னு வந்து இந்த வெங்காயம் பூண்டுலாம் வந்து வதங்கி வந்துடும். அதனால் உப்பு வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம குழம்பு செய்கிறப்ப வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்குவோம். அதனால் வெங்காயம் வதங்குற அளவுக்கு இருந்தால் போதும். லைட்டாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வந்து வந்துடட்டும். அதுக்கப்புறம் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ஒரு பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறப்ப வந்து ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய சைஸ் தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா 1 ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன சைஸாக இருந்துச்சு அப்படின்னா 2 தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்குவோம். அதே சட்டியிலே வந்துட்டு இப்போ நான் தாளித்து எடுத்துக்க போகிறேன். இதுலேயும் வந்து நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணணும். முதல்ல கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருப்போம். இப்போ வந்து கொஞ்சம் நிறையாவே வந்துட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. காரக்குழம்பு தாளிக்கையில் வந்து நல்லெண்ணெய் எக்ஸ்ட்ரா போட்டுவிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வந்து கடுகு உளுந்தம் பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. அகெயின் வந்துட்டு வெந்தயம் அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்துட்டோம். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் வந்து இந்த மாதிரி 1-2 வந்து நறுக்கி எடுத்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம் தான் இதுவும். பூண்டு வந்து அதே மாதிரி ஒரு 10-15 பல் வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு எக்ஸ்ட்ரா நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா முழுசாகவே வந்துட்டு இப்போ வதக்கும் போது போட்டுக்கலாம். இல்லை எடுத்து தான் வந்துட்டு ஓரமாக வைப்பேன் அப்படின்னா நம்ம அரைக்கிறப்பே வந்து பூண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அதிகபட்சம் வந்து அப்படியே முழுசாக சாப்பிட்றது அதிகம் யாரும் விரும்ப மாட்டோம். அதனால் அரைக்கிறப்பே வந்து அது மாதிரி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நல்லா காரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா 2-3 ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். வேறு எந்த பொடியும் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறதில்ல. இது நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி இது பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்தோம் பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டு அந்த பேஸை வந்து இதில் இப்போ நம்ம ஆட் பண்ணணும். ரொம்ப கொலன்னு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணியை வந்து இதில் சேர்த்து அதோட மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிக்கோங்க. இது நல்லா அந்த தக்காளி வந்து இப்போ நம்ம லாஸ்ட்டாக தானே சேர்த்தோம். அது வந்து நம்ம வதக்கிட்டு சேர்க்கல. அதனால் அந்த பச்சை வாசனை ஒரு மாதிரி இருக்கும். அந்த வாசம் போகிற வரைக்கும் நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரையும் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். தனியாக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம புளியை ஆட் பண்ணணும். புளி தண்ணி வந்து ஆட் பண்ணணும். புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 நெல்லிக்காய் சைஸ்க்கு வந்து தண்ணியில் ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த தண்ணியை வந்துட்டு வடிகட்டி இந்த இதில் வந்து சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் நேரம் வந்துட்டு கொதிக்கட்டும். இதுலேயுமே தனியாக வந்துட்டு அந்த நல்லெண்ணெய் பிரிஞ்சு வர்றது நல்லா தெரியும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலை வேணாலும் தூவி வந்து இறக்கிக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். அவ்வளோதான். அந்த பூண்டெல்லாம் வந்து வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப நேரம் வந்துட்டு கொதிக்க வைக்க வேணாம். அந்த பூண்டு வெந்துருச்சுனாலே வந்துட்டு போதும். இந்த ரெசிபி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளை சாதத்தோடு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபீட் பண்ணுறவங்களாம் வந்துட்டு அந்த பூண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா பால் ஊறும். சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபியுமே. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.